நமச்சிவாய். திருவாக்கும் செய்கருமும் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தோர் செக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இன்றைக்கு திருமுறை சிந்தனையில் திருக்குடமூக்கு என்னும் தலத்து பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. 3ஆம் திருமுறையில் இருக்கிற பதிகம் அறவெறி கோடல் என்ற தொடக்கத்தை உடைய பதிகம். அதை பார்க்குறோம். திருஞான சம்பந்தர் காவிரி தென்கரை தலங்களில் திருச்சிவபுரம் வழிபட்டு திருக்குடமூக்குக்கு வந்தார். திருக்குடமூக்கு இப்போ கும்பகோணம் அப்படின்னு வழங்குது. குடத்தை கும்பமாக்கி மூக்கை கோணமாக்கி குடமூக்கு அப்படிங்கிறத கும்பகோணம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஊழி காலத்தில் பெருமான் எல்லா உயிர்களையும் ஒரு குடத்தில் இட்டு வைத்தார் என்றும், அந்த குடம் இருந்தது, அந்த குடத்தினுடைய கழுத்து பாகம் அந்த ஸ்தலத்தில் இருந்தது என்றும், அப்படி இது புராணத்தில் சொல்கிறாங்க. நம்ம தத்துவத்தில் அதை அப்படி நம்ம எடுத்துக்க முடியறதில்ல. ஊழி காலம் அப்படிங்கிறது எல்லாம் ஒடுங்கி போன காலம். அதில் ஆன்மாக்கள் கேவல நிலையில் ஆணவத்தோடு கிடக்கும். ஆன்மாக்களை பற்றி இருந்த தூர உடம்புகள், சூக்கும உடம்புகள் எல்லாம் அதன் காரணமாகிய தத்துவங்களில் ஒடுங்கி அதெல்லாம் மாயையிலே ஒடுங்கி இருக்கும். ஆன்மாவினுடைய கண்மமும் அப்படித்தான் ஒடுங்கி இருக்கும். அதன் பிறகு மீண்டும் புனருப்பம் பண்ணுற பொழுது அந்தந்த ஆன்மாக்களுடைய கண்மத்தை அறிந்து அதை கொடுக்க வேண்டிய உடம்பை கொடுத்து மீண்டும் இறைவன் பூமிக்கு அனுப்புவான். இதுதான் புனருற்பவம் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அது என்னமோ எல்லா உயிரையும் தனித்தனியாக எடுத்து ஒரு குடும்பம், அது இப்போ ஏறக்குறைய இந்த பைபிளில் வர கதை மாதிரி, அது ஒரு பெட்டிக்குள்ளார போட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏறக்குறைய இந்த பௌராணிகம் அப்படிங்கிறது எல்லா சமயத்துலேயும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் போல் இருக்குது. பௌராணிகம் அத்தனையும் அப்படியே கொண்டு வந்து தத்துவத்தில் ஒட்ட முடியாதுங்க. பெரும்பகுதி ஒத்து வரும் அப்படி தான் சொல்லணும். அதை நம்ம தருமபுரம் வெளியிட்ட பதிப்பில் அதை உரையாசிரியர் பண்ணிருக்கார். அது குடமூக்குன்னு பேர்ந்துருக்காது. அந்த ஸ்தலத்தில் அந்த கோயில் எங்கேயோ ஒரு மேற்கு திசையில் ஒரு சின்ன இடத்துல, முடுக்கான இடத்துல இருந்திருக்கணும். குட அப்படின்னா மேற்குன்னு ஒரு அர்த்தம் உண்டுங்க. குட முடுக்கு அப்படிங்கிற சொல் தான் முடுக்கர். அந்த சந்துலாம் இருக்குது பாருங்கள், அதை முடுக்கு முடுக்கர்னு சொல்கிறது உண்டு இலக்கியத்தில். அந்த சொல் தான் குடமூக்கு என்று வந்திருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். இப்படி இந்த குடமூக்கு அப்படிங்கிற பெயரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஏன்னா சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலம் இது குடமூக்கு. சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே நடந்த போரில் குடமூக்கு போர், திருப்புறம்பய போர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த போர்களில் தான் அவர்கள் பல்லவர்களை வழி இழக்க செய்து தங்களுடைய சோழ பேரரசை பிற்காலத்தில் நியமித்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த ஸ்தலம் 7ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்குறோம், திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டில் பல்லவ பேரரசு வழி குலைந்து சோழ பேரரசு தலையெடுக்கிற பொழுது இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலமாக ஆயிருக்கிறது. சோழர்களுக்கு தலைநகரங்கள் பழையாறை முதலான இடம் உண்டு. அதில் கும்பகோணமும் ஒரு இடம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் இந்த கும்பகோணம் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, பௌராணிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இப்போது கும்பகோணத்தில் நிறைய கோயில்கள் நிறைந்த நகரம்னு அதுக்கு பேர். ஒவ்வொரு நகரத்துக்கு ஒவ்வொரு பேர். திருவிழாக்கள் நிறைந்த நகரம், கோயில்கள் நிறைந்த நகரம் அப்படின்னு. கும்பகோணத்தில் போய் தங்கிட்டால்
பக்கம் பக்கமாக நிறைய கோயில்கள், எல்லாம் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளால் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. அது மாதிரி சரி, அந்த மாதிரி ஒரு பெரிய சிறப்புடையது. அந்த கும்பகோணத்துக்கு இன்னொரு சிறப்பு மகாமக தீர்த்தம். இந்த வருஷம் வருதோ? இந்த வருஷம், அடுத்த வருஷமா? மகாமக தீர்த்தம் அது ஒரு பெரிய சிறப்பு. அதுவும் புராணம்தான். எல்லா தீர்த்தங்களும் அங்கே வந்து தீர்த்தமாடின அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு கோயில், அந்த கோயில்களில் எல்லா தீர்த்தத்துக்கும் ஒரு சிலை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது நம்ம திருமுறையிலையும் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் திருமுறை ஆசிரியர் காலத்துக்கு முன்னாலேயே அந்த திருவிழா அங்கே சிறப்பாக இருந்திருக்கு வேணும். இலக்கியத்தில் இடம்பெற வேணும்னா பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள், இலக்கிய வரலாற்று ஆசிரியர்னு சொல்கிறாங்க, ஒரு சொல்லாட்சியோ அல்லது ஒரு கருத்தோ இலக்கியத்தில் ஏற வேணும்னா அதுக்கு முன்னால் குறைந்தபட்சம் ஒரு 300 வருஷமாவது அது உலக வழக்கத்தில் இருந்திருக்க வேணும். திடுதுப்புன்னு நேற்று வந்து இன்றைக்கி இலக்கியத்தில் ஏறிடாது. ஏன்னா புலவர்கள் அவ்வளவு சீக்கிரம் புதிய வரவுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம திருமுறை ஆசிரியர் காலத்துக்கு நெடுங்காலத்துக்கு முன்னமேயே இந்த நிகழ்ச்சிகள்லாம் அங்கே நடந்து அது உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றவர்கள்லாம் அதை தங்களுடைய பதிகத்தில் வச்சு பாடியிருக்கிறாங்க. பதிகத்தில் வைத்து பாடக்கூடிய அளவுக்கு இப்போ நமக்கு எல்லாம் ஒரே கும்பகோணமாக தெரியுது. இவங்க காலத்தில் கும்பகோணம் ஒரு பக்கம், குடந்தை கீழ்கோட்டம் ஒரு பக்கம், குடந்தை காரோணம் ஒரு பக்கம், எப்படி தனித்தனி ஊராக இருந்திருக்கோம், தனித்தனி தலமாக இருந்திருக்கோம். இப்போ வந்து எல்லாம் ஒரே நகரத்துக்குள்ளால் இருக்குது. நம்ம எல்லாம் கும்பகோணத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க காலத்தில் ஒன்று தனித்தனி ஊராக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி குடந்தை கீழ்கோட்டம், கீழ்கோட்டம்னா கிழக்கு இருக்கிற கோயில்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கோட்டம்னா கோயில், கீழ்கோட்டம்னா கிழக்கு இருக்கிற கோயில் அப்படின்னு அர்த்தம். குடந்தை காரோணம் அப்படின்லாம் தலங்கள் பக்கத்தில் இருந்திருக்குது. அதில் குடந்தை அப்படிங்கிற பெயரில் விளங்குகிற பதியத்தை நாம் பார்க்க போவோம். பாருங்கள். அறவிரி கோடல் நீடல் அணி காவிரியாற்று அயலே மரவிரி போது மௌவல் மண மல்லிகை கள்ளவிழும். மல்லிகை கள்ளவிழுன்னு பிரிச்சுக்க வேண்டாம், மல்லிகை கள்ளவிழும் அப்படின்னு பிரிச்சுக்கங்க. குறவிரி சோலை சூழ்ந்த குழகன் குடமூக்கு இடமா இரவிரி திங்கள் சூடி இருந்தான் அவன் எம்மிரையே. இந்த பாட்டில் செய்தி ஒன்றும் பெரிய செய்தி இல்லைங்க. குடமூக்கு இடமா இருந்தான் குழகன் அவன் எம்மிரை, அவ்வளோதாங்க. குடமூக்கு என்பது ஸ்தலத்தின் பெயர். அந்த ஸ்தலத்தை இடமாக கொண்டு அன்பர்களுக்கு அருள் செய்வதற்காக எழுந்தருளி இருந்தான் அவன் குழகன். குழகன்னா இளமை உடையவன் அர்த்தம். குழ என்பது ஒரு சொல்லு, அது இளமை பொருளை உடையது. மழவும் குழவும் இளமை பொருளை அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்குது. அவன் எப்பவும் இளையவனாக இருப்பான். முருகப்பெருமான் தான் நாம் என்றும் இளையாயின்னு சொல்கிறோம். அதே போல் இவனும் இளையவனாக தான் இருப்பான். அதனால் குடமூக்கு இடமா குழகன் இருந்தான், அவன்தான் எங்களுக்கு தலைவன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் தலத்துக்கு அடைமொழி, அவனுக்கு அடைமொழி. முதல்ல அவனுக்கு இருக்கிற அடைமொழி ஒரே ஒரு வரி தான், கடைசி 4வது வரி. இரவிரி திங்கள் சூடி, இரவின் கண்ணே நிலவினை வீசுகின்ற திங்கள், இரவிரி திங்கள் சூடி. இரவு இரி திங்கள் சூடின்னு பிரிச்சுக்கலாம். இரித்தல்னா போக்குதல், நீக்குதல்னு அர்த்தம். இரவு இரி, இரவினை நீக்குகின்ற திங்கள், அல்லது இரவின் கண்ணே ஒளியை விரிக்கின்ற இறை, இர விரி, விரி என்றும் பிரிச்சுக்கலாம், இரி என்றும் பிரிச்சுக்கலாம். 2 விதமாக பிரிக்கிறதுக்கு தகுதியாக அந்த சொல் அமைஞ்சிருக்குது. அப்புறம் இந்த பாட்டில் இன்னொரு விசேஷங்க, தமிழில் குற்றெழுத்தை அடுத்து வருகின்ற நெற்றெழுத்தை உடையதாய் 2 எழுத்துக்களாலான சொற்களாய் சில இருக்கும். அந்த சொற்களெல்லாம் நெட்டெழுத்து குறைஞ்சி குற்றெழுத்து மாத்திரமாகவோ அல்லது ஒரு ஊ பெற்றோ வரும். அந்த மாதிரி சொல்லாவே 4 வரியிலையும் வந்திருக்குதுங்க. முதல்ல அறவீரி இருக்கு பாருங்க, அதில் அரா என்பது சொல்லு. அரான்னா பாம்புன்னு அர்த்தம். அந்த அரா என்ற குறிலணிந்த நெட்டெழுத்து அரை என குறுகும். அரை என குறுகுதலோடன்றி ஒரு உகரம் பெற்று அரவு எனவும் வரும். அடுத்தபடி மரா, மரா என்பது மர அப்படின்னு வந்தது. ஆனால் இது உகரம் பெற்று மரவுன்னு வராது, மரா என்று தான் இருக்கும். செய்யுள்ள வர பொழுது குறுகி வரும். அப்புறம் குரா,
இது உகரம் பெறும். குரா என்பது குறை என குறுகி குறவு எனவும் உகரம் பெற்று வரும். அதே போல் இரா என்பது இரவு என வரும். இப்படி ஒரே மாதிரி தனிக்குறில் அணிந்த நெட்டெழுத்தாலாகிய சொற்களை 4 வரியிலையும் முதல் சொல்லாக அமைச்சு பாடியிருக்கிறது ஒரு சுவை. அதாவது நாம் இலக்கியம் படிக்கிற பொழுது இது பக்தி இலக்கியம், இது அதனால் தத்துவத்தையும் பார்க்கலாம், பக்தியையும் பார்க்கலாம், இலக்கிய அமைப்பையும் பார்க்கலாம். இலக்கிய அமைப்பை பார்க்குற பொழுது எந்த மாதிரி சொல்லாட்சி அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதில் என்ன சுவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதில் இது ஒரு குறிப்பான சுவை இந்த பாட்டில். இரவிரி, இரவு இரின்னு பிரிச்சுக்கலாம், இரவிரி என்று பிரிச்சுக்கலாம். திங்கள் சூடி இருந்தான் அவன் எம்மிரையே. மிச்சம் இருக்கிறதெல்லாம் தலத்துக்கு அடைமொழிங்க. அரவு விரி கோடல், பாம்பின் படம் போல விரிகின்ற காந்தல். காந்தல் பூவை கை போல விரல் போலன்னு சொல்லுவாங்க. விரல் போல சொன்னாலே அங்கையின் ஐவிரல் அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்லுற மாதிரி வரும். அறவிரி கோடல் நீடல், நீண்டு விளங்குகின்ற அணி காவிரி ஆற்றயலை. அப்போ காவிரி ஆற்றின் பக்கத்தில் அதெல்லாம் வேலிகள், காந்தல்லாம் வேலியில் தன்னை போல வளர்ந்துட்டு பூத்துட்டு இருக்கிறது தான். அணி காவிரி ஆற்றயலே மரவிரி போது, மராமரத்தினுடைய போது. அப்புறம் மௌவல், மண மல்லிகை, மணம் மிக்க மல்லிகை, இவைகளெல்லாம் கள்ள விடும். மரா என்பது வெண்கடம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. குறவிரி சோலை, குறா விரிந்திருக்கின்ற சோலை. அந்த சூழ்ந்த என்பதை குடமூக்கு பண்ணிக்கணும். சூழ்ந்த குழகன் இருக்கு பாருங்க, சூழ்ந்த குடமூக்கு, குடமூக்கில் குழகன் இருந்தான் அவன் எம்மிரை என்று பண்ணி. பாட்டில் வேற ஒன்றும் செய்தி இல்லை. ஓத்தரவங்களோடும், ஓதுதல் என்ற சொல்லிலிருந்து வருவது. அதனால் வேதத்துக்கு அது பெயர். வேதம் எழுதி படிக்கிறதில்ல, ஓதி ஓதி தான் கேட்பது. வேதம் ஓதுதலினாலே வருகின்ற அரவங்கள், ஒலிகள். ஒலி காவிரி ஆற்று அயலே. காவிரி ஆற்று அயலே என்பது ஒரு பாடபேதம். காவிரி ஆர்த்து அயலே அப்படின்னு தருமபுரம் பதிப்பில் ஆர்த்து அப்படின்னு தான் இருக்குது. அதாவது அந்த நகரத்தில் வேதம் ஓதுகிறார்கள், அது ஒரு ஆர்ப்பரவம். அதற்கு எதிராக காவிரி ஆற்றினுடைய ஆர்ப்பரவம் அப்படி ஒன்னோட ஒன்று மோதிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறார். ஆர்த்து அயலே பூத்து அரவங்களோடும், பூத்தரவங்களோடும் என்பதில் பூத்து தோன்றி அரவங்கள் ஒலி செய்கின்ற என்று அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க. புகை கொண்டு, இனி பூத்து என்பதையே சொல்ல வச்சு பூக்களை கொண்டு, அப்புறம் புகை கொண்டு, அரவங்களோடு பூசைக்குரிய பொருள்களாக புகையும் பூவும் முதலாயன கொண்டு செல்லுகிற பொழுது இறைவனுடைய திருப்பெயரை முழங்கி கொண்டு போவார்களாகினாலே அது அரவமாக அங்கு ஆயிற்று. கூத்தரவங்களோடும் புகை கொண்டு அடி போற்றி நல்ல கூத்து அரவங்கள் ஓவா, நடனமாடுகின்ற ஒலிகள் நீங்காதிருக்கின்ற குடமூக்கு. இங்கேயே மேலே பாட்டு போல குழகன் இருந்தான் அவன் எம்மிரை, ஏத்தரவங்கள் செய்ய இருந்தான். அவன் அங்கே வெளிப்பட்டு நிற்கின்றான். பக்தர்களெல்லாம் வந்து அவனை வழிபடுகிறார்கள். அந்த வழிபாட்டு ஒலி மிக்கு விளங்குகிறது. அதனால் ஏத்து அரவங்கள், ஏத்துதலினால் உண்டாகிய ஒலி, ஏத்தரவங்களோடும் இருந்தான் அவன் எம்மிரையே. மயில் பெடை புல்கி ஆல மணல் மேல் மட அன்னம் மல்கும் பயில் பெடை வண்டு பண்செய் பழங்காவிரி பைம்பொழில்வாய். காவிரி சூழ்ந்த பொழில், அந்த பொழிலினடுத்து அந்த பொழிலில் என்ன நடக்கிறது? மயில் தன் பெடையோடு புல்கி ஆரவாரிக்கிறது. ஆளுதல் என்பது சப்தமிடுதலை சொல்லுகிறது. அப்புறம் மணல் மேடு இருக்கிறது, அங்கே அன்னங்கள் கூடியிருக்கின்றன. அன்னம் மல்கும் பயில் பெடை வண்டு பண் செய் பழங்காவிரி, வண்டின் பேடைகள் பண் செய்கின்றன. அத்தகைய காவிரி சூழ்ந்த பொழில். அந்த பொழிலில் குயில் பெடையோடும் பாடல் உடையான், குயில் தனது துணையோடு கூடி பாடுகின்ற பாடலை உடையான். குடமூக்கு இடமா இயலோடும் வானம் ஏத்த இருந்தானவன் எம்மிரையே. மேலே ஏத்தரவங்கள் என்பது மக்களுடைய ஏத்துதலாகி அரவன் சொன்னார். இங்கே இயலோடு வானம் ஏத்த, வானம் வானுலகத்தவர் வந்து ஏத்த என்று அர்த்தம் பண்ணுறோம். வானுலகத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் அப்படின்னு சொல்லுகிறோம். அதனால் மிக்கு அரைதாழ வேங்கை உரியார்த்து, வேங்கை தோலை இடையிலே உடுத்தி இருக்கிறான். ரொம்ப தழைய கட்டியிருக்கிறான். மிக்கு அரை தாழ, அரை என்பது இடை, இடையின் கண்ணே தாழும்படியாய் வேங்கை உரி.
ஆர்த்து, உரி தோல், ஆர்த்துனா கட்டி, உமையாள் வெறுவ அக்கு அரவு ஆமை ஏன மறுப்போடு அவை பூண்டு. இதுதான் அவனுக்கு ஆபரணம். பாசிமணி, அரவு, ஆமை, ஏன மறுப்பு, பன்றிக்கொம்பு, இவைகளெல்லாம் பூண்டு அழகார் கொக்கரையோடு பாடலுடையான். அழகார் பாடலுடையான், பாடல் பாடுற பொழுது வாத்தியம் ஒலிக்கணும்ல, கொக்கரை என்ற வாத்தியம் ஒலிக்கிறது. கொக்கரையோடு பாடலுடையான் குடமூக்கு இடமா எக்கரையோரும் ஏத்த இருந்தான். முதல்ல பொதுவாக ஏத்தரவங்கள் சொன்னார், அது பூமியில் உள்ள மக்களை குறித்தது. ரெண்டாவது இயலோடு வானம் ஏத்த என்று தேவர்களை சொன்னார். இந்த பாட்டில் பொதுவாக எந்த உலகத்தில் இருப்பவர்களும் எந்த தீவில் இருப்பவர்களும் வந்து ஏற்றுகிறார்கள் என்பதற்காக எக்கரையோரும், இந்த கரை என்பது தீவுகளை குறித்து நிற்கிறது. எக்கரையோரும் ஏத்த இருந்தானவன் எம்மிரையே வடிவுடை வாழ்த்தடங்கன் உமையஞ்ச ஓர் வாரணத்தை பொடியணி மேனி மூட உரி கொண்டவன். இதுக்கெல்லாம் பொருளே தேவையில்லைங்க, பார்த்த உடனே வழங்கும். வடிவுடை வாழ்த்தடங்கன், வடிவு என்பது அழகு, அதனை உடைய வாழ்த்தடங்கன், வாழ் போன்ற கண். வாழ் என்பதுக்கு வாழ் என்றும் அர்த்தம் வச்சுக்கலாம், ஒளி என்றும் அர்த்தம் வச்சுக்கலாம். வாட்டடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. வடிவுடை வாழ்த்தடங்கன் உமையஞ்ச ஓர் வாரணத்தை பொடியணி மேனி மூட, அவன் திருமேனியிலே திருநீர் பூசியிருக்கிறான், அந்த திருநீர் மறையும்படியாய் கரியின் தோலை உடுத்திருக்கிறான். அதை சொல்கிறார். பொடியணி மேனி மூட உரி கொண்டவன் புன்சடையான் கொடிநெடு மாடம் ஓங்கும் குழகன் குடமூக்கு இடமா. இங்கே அப்படி தான், கொடிநெடு மாடம் ஓங்கும் குடமூக்கு குழகன், அப்படி பிரிச்சுக்கணும். இடிபடு வானம் ஏத்த இருந்தான் அவன் எம்மிரையே. இடிபடு வானம் இங்கேயும் தேவரோலத்தை தான் குறிக்கிறது. இடிபடு வானம் என்பதில் இடியோசை மிகுகிற வானம் என்று மேகத்துக்காய், அது அதுக்கு மேலே இருக்கிற தேவரோலகத்தை குறித்தது என்று கொள்ள வேண்டும். இடிபடு வானம் ஏத்த இருந்தானவன் எம்மிரையே. கழைவளர் கவ்வை முத்தம் கமழ் காவிரி ஆற்று அயலே. கழை வளர் முத்தம், கவ்வை முத்தம், தனித்தனியாக பிரிச்சிங்க. முத்து பிறக்கின்ற இடங்களாக பலவாக இலக்கியங்கள் சொல்லும். அதில் மூங்கில்ல முத்து பிறக்கும் என்று சொல்வார்கள். அதை இங்கே சொல்லுகிறார். கழை வளர் கவ்வை முத்தம், அல்லது கழை என்பதுக்கு கரும்பு என்று வைத்து கரும்பு வளர்கின்ற, அப்புறம் கவ்வை முத்தங்கள் முழுகின்ற என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். கமழ் காவிரி ஆற்று அயலே. தழை வளர் மாவின், தழைத்து வளர்ந்த மாமரம். பலவு பலாமரம். பலவின் கனி, கனிகள் தயங்கும், கனிகடயங்கும்னு போட்டிருப்பாங்க. அந்த டானாவை இல்லன்னா தானா என்று ரெண்டாக பிரித்து கொள்ளுங்க. கனிகள் தயங்கும் குழை வளர் சோலை சூழ்ந்த. குழை, அந்த மிருதுவான தளிர் இருக்குதுல்ல, அதுக்கு குழைன்னு பேர். கொழுந்துன்னு நாம் சொல்கிறோமில்ல, அதுக்கு குழைன்னு பேர். குழை வளர் சோலை சூழ்ந்த குழகன் குடமூக்கு இடமா. இழை வளர் மங்கையோடும், இழை என்பது ஆபரணம், இழை வளர் மங்கையோடும் இருந்தானவன் எம்மிரையே. மலைமலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய. எழில் வையம் உய்ய மலைமலி மங்கை பாகம் மகிழ்ந்தான். சிவபெருமான் உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கிறான். எதற்காக? தன்பொருட்டல்ல, வையம் உய்ய. வையம் உய்யன்னா வையத்தில் உள்ள மக்கள் கணவனும் மனைவியுமாயிருந்து இல்லற வாழ்க்கை இனிது நடத்துவதற்காக அவன் மனைவியோடு கூடியிருக்கிறான். தன் பொருட்டு, தனது போகத்தின் பொருட்டு அவன் கூடியிருப்பவன் இல்லை அப்படிங்கிறது கருத்து. மலை மலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய. மலைமகளை ஒரு பாகம் மகிழ்ந்தலனேர், ஆமாம், பெண்பால் உகந்தலனேர் பேதா இருந்தோர் வெண்பால் யோகி இது வீடு விடுவான். அது மாதிரி மலைமலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய. சிலைமலி வெங்கனையால் சிதைத்தான் புறம் மூன்றினையும். புறம் மூன்றினையும் சிலைமலி வெங்கனையால் சிதைத்தான். இதை முன்னால் கொண்டு போய் போட்டுக்கணும். தமிழ் வாக்கியப்படி செய்யுள்ள அப்படி இருக்குது, உரைநடை வாக்கியப்படி இப்படி மாற்றிக்கணும். குலைமலி தன் பலவின் பழம் வீழ் குடமூக்கு இடமா. இலைமலி சூலம் ஏத்த இருந்தானவன் எம்மிரையே. இலைமலி சூலம், இலை போன்ற வடிவை உடைய சூலம் என்றார். நெடுமுடி பத்துடைய நிகழ்வாள் அரக்கன் உடலை. இது ராவணனை பற்றிய பாட்டு, அதுக்கு தான் அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். படும் இடர் கண்டு, முதல்ல அவன் துன்பப்பட செய்தான், அப்புறம் அயர
அவன் வருந்ததினாலே இளைத்து போதலினாலே பருமால் வரை கீழ் அடர்த்தான் கொடுமடல் தங்கு தெங்கு பழம்பீழ் குடமூக்கு இடமா இடுமணல் எக்கர் ஏத்த. எக்கர் என்பது சொல்லு, அதுக்கு இடுமணல் என்பது பொருள். இடுமணல் எக்கர் ஏத்த அப்படின்னு, அதாவது கடற்கரையில் அலைகளால் கொண்டு வந்து குவிக்கப்பட்டு மணல்கள் மேடு மேடாக இருக்கும். அப்படி மேடு மேடாக இருக்கிற மணலுக்கு எக்கர்னு பேர். எக்கர் என்பது இலக்கியத்தில் மட்டுமே வழங்கக்கூடிய திரிசொல். அதுக்கு இயற்சொல்லால் தான் பொருள் சொல்லணும். ஒரு திரிசொல்லுக்கு பொருள் விளங்கவில்லை என்று சொன்னால் இயற்சொல்லால் பொருள் சொல்ல வேணும். இயற்சொல்லால் எப்படி பொருள் சொல்ல? இடுமணல், செய்குண்டுன்னு சொல்கிறோமில்ல, அதை போல் இடுமணல். இடுமணல்னால் அலைகள் கொண்டு வந்து இட்ட மணல், அது அங்கங்கே மேடு மேடாக இருக்கும், அதுக்கு இடுமணல் பேர். இவர் ரெண்டையும் சேர்த்து பாடியிருக்கிறார், இடுமணல் எக்கர். இது மாதிரி இலக்கியத்தில் சில இடங்களில் வருங்க. சூழ இருந்தான் அவன் எம்மிரையே ஆரேறி ஆழியானும் அலரானும் அளப்பரிய. ஆழியான் சக்கரப்படை உடையவன், அது கனல் போல வெப்பம் செய்யக்கூடியது. ஆரேரி, ஆரேரி ஆழியானும் அலரானும் அளப்பரிய நீரிரி புன்சடை மேல் நிரம்பா மதிசூடி. நீரிரி புன்சடை, இந்த ஒரு குறிப்பு சிவபெருமானுடைய சடையில் கங்கை அசையாமல் தழும்பாமல் அடங்கி இருக்கிறது என்று தான் பெரும்பாலும் பாடுறது வழக்கம். அது ரொம்ப ஆரவாரமாக வந்தது, இருந்தாலும் சடையில் ஒரு நுனியில் ஒரு துளி மாதிரி தங்கிட்டுதுன்னு. இங்கே இவர் என்ன பண்ணிருக்கிறார், அந்த கங்கையும் கூட சில சில துளும்பி வழியும் போலும், அதை பாடுறார். நீரிரி புன்சடை, நீர் இரி, இரினா நீங்குதுன்னு அர்த்தம். அப்போ சடையிலிருந்து அந்த கங்கை வெளிப்படுகிறது அப்படின்னா, அவன் யாராவது கங்கை வேண்டும்னு கேட்டால் என்ன பண்ணுவான், தடையிலிருந்து எடுத்து எடுத்து அனுப்புவான். அதனால் நீரிரி புன்சடை அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ண. நீரிரி புன்சடை மேல் நிரம்பா மதிசூடி நல்ல கூரெறியாகி நீண்ட குழகன் குடமூக்கு இடமா ஈருரி கோவணத்தோடு இருந்தான் அவன் எம்மிரையே. ஈருரி கோவணம் என்பதுக்கு ஈரிரு கோவணம் என்று ஒரு பாடபேதம் உண்டு. அந்த பாடபேதம் சரியான பாடபேதமாக இருக்கும். ஈரிரு கோவணம் என்பது, ஈரிருங்கிறது 4ன்னு அர்த்தமாகும். 4 மறையை கோவணமாக உடையவன், எனவே ஈரிரு கோவணம். இன்னொரு அர்த்தம், கோவணம் என்பது 4 விரல் அளவினதாக அல்லது 5 விரல் அளவினதாக இருக்கும்னு திருமுறையிலேயே குறிப்பு இருக்குதுங்க. அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ ஈரிரு என்பது 4 என்ற பொருளை உடையது. 4 என்பதுக்கு 4 விரல் அளவு உள்ள என்று ஒரு அர்த்தம், அல்லது 4 என்னும் எண்ணிக்கையுடைய வேதம் என்று ஒரு அர்த்தம். அது திருச்சாழலில் அப்படி தானே பாடியிருக்கிறாங்க, தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழல் அப்படின்ட்டு. அதனால் ஈரிரு கோவணத்தோடு இருந்தானவன் எம்மிரையே. அதுக்கு மேலே இருக்கிற பாட்டு ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய பாட்டுங்க. மூடிய சீவரத்தர், இவங்க அது பௌத்தர்கள். காவி சீவரம்னா காவி ஆடைக்கு பேர். மூடிய சீவரத்தர் முது மட்டையர், அறிவில்லாதவர்கள் அர்த்தம். அறிவில்லாதவர்களை மட்டை அப்படிங்கிற பேராக சொல்கிறார். முது மட்டையர், அறிவு குறைஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். முது என்ற சொல்லுவுக்கு அர்த்தம். முது மட்டையர்னா ரொம்ப வயசான பழைய மட்டையர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆமாம் ஆமாம், முது என்பதுக்கு அறிவுன்னு பொருள். அதுலேருந்து வர்றது முதுக்குறைவு அப்படிங்கிற சொல். எனவே முது மட்டையர் என்பது அறிவு குறைபாடு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இருக்கலாம் இருக்கலாம். ஆமாம் ஆமாம். அதாவது மடையன் என்ற சொல்லுக்கு மடமை என்பது மூலம். மடமை என்ற சொல்லுக்கு அறியாமைன்னு அர்த்தம். அது மடம், மை விகுதி பெற்றால் மடமையும் நிற்கும். மை விகுதி பண்பு பெயர் விகுதி, அந்த விகுதி இல்லைன்னு சொன்னால் மடம் அப்படின்னு நிற்கும். அந்த மடம் என்ற சொல்லுக்கு இளமை என்று ஒரு பொருள், அறியாமை என்று ஒரு பொருள். அந்த மடமை என்ற சொல்லிலிருந்து வர்றது இது மடையன் அப்படிங்கிறது. இது ஒரு உலக வழக்கு சொல்லு மாதிரி இருந்திருக்கும்னு நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. மட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முது மட்டையர் அறிவு குறைபாடுடையவர்கள், ஆனால் உடம்பு ரொம்ப பெருத்திருக்கும். மோட்டமணர், அது மோட்டமணருங்கிறது அவங்க உடம்பினுடைய பெருமையை சொன்னது. மோட்டமணர் நாடிய தேவரெல்லாம் நயந்து ஏற்றிய நன்னலத்தான். இதான் ரொம்ப முக்கியமாக. இந்த வகுப்பிலே ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நான் திருவக்கரை தேவாரத்தில் சமன்பாட்டில் வந்து நான் அதில் இடம் இருக்குதுன்னு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதுபோக இது ஒரு பாட்டு. நீங்கள் திருமுறையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த தேவாரம் திருவக்கரை தேவாரம் வரும். அந்த திருவக்கரை தேவாரத்தில் இதே கருத்து வருது. இப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால்,
சமணர்களும் சிவபெருமானைத்தான் தெய்வமாக ஏற்றுகிறார்கள். இந்த பாட்டை படித்து பாருங்க. சீவரத்தர் மட்டையராகிய மோட்டமணர் நாடிய தேவரெல்லாம் நயந்தேத்திய நன்னலத்தான். நாடிய தேவர் என்பது சீவரத்தாராலும் அமணராலும் நாடப்பட்ட தேவர். அந்த தேவரெல்லாம் இவனை ஏற்றுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்க அது ஜனங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஜனங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய கோட்பாடு வளர வேணும்னு சொன்னால் இந்த ரகசியத்தை அவங்க வெளியே விடக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி தான் சொல்லணும். அப்போது அதில் ரொம்ப மேலே போன தத்துவ ஆட்கள் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாங்க. அதை வழிபட்டு கொண்டும் இருந்தார்கள். ஆனால் உலகத்துக்கு சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். ஆமாம், அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு உண்டான விருத்தி. தர்மசேனர் சமணத்தை விட்டு போயிட்டாருன்னு அவங்களுக்கு கவலை இல்லை. தர்மசேனர் போயிட்டால் இன்னொரு சேனர் வர்றாரு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவரால் தழைத்து வளர்ந்த சமயம் நாளைக்கு பாழ்பட்டு போகுமே. அது பாழ்பட்டு போச்சுன்னா அரசன் நமக்கு கொடுத்த நிபந்தங்களையெல்லாம் விருத்தின்னா அந்த இடத்துல அவர்களுக்கு உணவின் பொருட்டு பிற சௌகரியங்களின் பொருட்டும் கொடுத்த நிலங்களுக்கு விருத்தின்னு பேர். அது போயிடுமே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எண்ணம். அப்படி தான் சேக்கிழார் பாடியிருக்கிறார் அதை. ஆமாம், விருத்தியின் தவிர்க்கும் என்று. எனவே சமணர்களும் பௌத்தர்களும் கூட அவர்கள் வழிபடுகின்ற சமணர்கள் வழிபடுவனுக்கு ஜினன் என்றும் அருகன் என்றும் பேர். இவங்க வழிபடுவனுக்கு புத்தன் தான் பேர். இவங்க தான் ஆதி புத்தன் ஒருத்தன். அவங்க கிட்ட நிறைய 24 புத்தர்கள். இதே மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க, தீர்த்தங்கரர் 24 தீர்த்தங்கரர். அவங்க மேலே இருக்கிறவனும் இந்த சிவபரம்பொருளைத்தான் வழிபட்டிருந்தான். இவர்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு குறிப்புங்க. சமய நூலில் இப்படி ஒரு குறிப்பு நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாடிய தேவரெல்லாம் நயந்தேத்திய நன்னலத்தான். நன்னலத்தான ஞானம் உடையவன் அர்த்தம். கூடிய குன்றமெல்லாம் உடையான். கூடிய குன்றமெல்லாம் உடையான்னா நாம் முருகப்பெருமானுக்கு தான் குன்றம் உரியது அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். ஆனால் சிவபெருமானும் பழைய காலத்தில் மலைகளில் தான் இருந்திருக்கிறான். இப்போ காலத்தி மலை, அது மாதிரி இங்கே நவிரமலை, எந்த இடத்துல வந்தாலும் மலை சிவபெருமானுக்குரிய இடம், ஆற்றங்கரை சிவபெருமானுக்குரிய இடம். அப்படி தான் நாம் படிச்சிருக்கிறோம். கூடிய குன்றமெல்லாம் உடையான் குடமூக்கு இடமா ஏடலர் கொன்றை சூடி இருந்தானவன் எம்மிரையே. வெண்கொடி மாடம் ஓங்கும் விரல் வெங்குரு நன்னகரான். வெங்குரு சீகாழிக்கு ஒரு பேர். நண்பொடு நின்ற சீரான் தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல தன் குடமூக்கு அமர்ந்தான் அடிசேர் தமிழ் பத்தும் வல்லார். அடிசேர் தமிழ் அவனுடைய திருவடியை நினைக்கின்ற தமிழ் என்று அர்த்தம் பண்ணுங்க. சேர்தல் என்பதுக்கு நினைத்தல். அடிசேர் தமிழ் திருவடியிலே சேர்த்தப்பட்ட தமிழ் என்று ஒரு அர்த்தம் பண்ணலாம். திருவடியை நினைப்பிக்கின்ற தமிழ். சேர்தல் என்பதுக்கு நினைத்தல்னு ஒரு பொருள் உண்டு. திருக்குறளில் இறைவனடி சேராதார், சேர்தலாவது இடைவிடாது நினைத்தல் அப்படின்னு உரை எழுதியிருப்பாங்க. அது மாதிரி அடிசேர் தமிழ் பத்தும் வல்லார் விண்புடை மேலுலகம் வியப்பு எய்துவர் வீடு எளிதே. விண்புடை, புடை என்பது 7ஆம் வெற்றி ஒருவில் வருது பக்கம் என்ற பொருளில். விண்ணினிடத்து இருக்கின்ற மேலுலகம் என்பது சொர்க்கம் மேலே இருக்குன்னு சொல்லுவோம். சிவலோகம் என்பதும் அதுக்கு மேலே இருக்கிறது தான். அதனால் விண்புடை மேல் உலகம் வியப்பு எய்துவர் வீடு எளிது. எல்லாரும் வியக்கும்படியாக எய்துவர், அவர்களுக்கு வீடும் எளிதாக கிடைக்கும். அப்போ யாகம் முதலிய புண்ணியங்களை செய்து சொர்க்கம் முதலியவற்றை பெற்றவர்கள் சொர்க்கத்தை அனுபவித்து திரும்பி வந்துட வேணும். ஆனால் நம்ம தமிழ் பதிகம் இருக்குது இல்லைங்களா, இதை ஓதுபவர்கள் சொர்க்கமும் பெறுவார்கள், அதன் மேலே வீடும் பெறுவார்கள். அவங்க மீண்டு வந்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அது நாம் எங்கே வச்சு தெரிஞ்சுக்கணும்? இறப்பில் தவம்னு வருது பாருங்கள், 8ஆம் சூத்திரத்தில் வரும். சரியை முதலியன இறப்பில் தவம், வேதம் முதலியன இறப்பு உடைய தவம். அவைகள் தத்தம் பயனாகிய சொர்க்கம் முதலியவற்றை கொடுத்து அழிந்து போகும். இது தத்தம் பயனாகிய சாலோகமாதி பதங்களை கொடுத்து அழிந்து போகாமல் மேலும் ஞானத்துக்கு ஏதுவாய் வீடு பேற்றினை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த இடத்துல வியப்பு எய்துவர், வியப்பு எதிர் வியப்ப எய்துவர் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேணும். வியப்ப எய்துவர்னா எல்லாரும் அதிசயிக்கும்படியாக எய்துவார்கள், அவர்களுக்கு சொர்க்கமேயன்றி வீடு பேரும் எளிதாக கிடைக்கும் என்று அர்த்தம்.